ஸ்கூலுக்கு போய்கொண்டிருப்போம். அதில் ஒரு ஆள் சுட்டு போட்டிருக்கும். இதுவரைக்கும் காணாமல் ஆக்கப்பட்ட எத்தனையோ 1000 பேர் இருக்கிறாங்க. அம்மாண்ட வயிற்றுல இருக்கும்போது சூடு விழுந்தது கையில். வெரிதாஸ் தமிழ் பணி அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் திவ்யாவின் அன்பான வணக்கங்கள். அருட்தந்தையோட நம்ம சிறப்பாக உரையாடணும். புலம்பெயர்ந்தவர்கள் என்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்றது இந்த எபிசோடில் அருட்தந்தையோட நம்ம மேலும் அவங்க போரில் என்னென்ன பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பேசுவோம். ஃபாதர், இப்போ போர்லாம் நடந்துட்டு இருக்கப்ப கண்டிப்பாக உங்கள் குடும்பம் அங்கே இருக்கப்ப நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பாங்க, நிறைய பாதிப்புகளை ஏற்படுத்தியிருக்கும். உங்கள் மனசுலேயும் சரி, உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த மாதிரி என்ன பிரச்சனைகளை சந்திச்சிங்க? நான் மட்டுமன்றில்லை, அதிகமாக இருக்கிற தமிழர்கள் எல்லாருமே, எல்லா குடும்பமுமே இந்த போரால் மன ரீதியாகவும் சரி, உடல் ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாக சரி, ஏதோ ஒரு வகையில் அவங்க பாதிக்கத்தான் பட்டிருக்கிறாங்க. நாங்கள், அதாவது எங்களோட குடும்பம் யாழ்ப்பாணத்துக்குள்ள அந்த ஆமி கட்டுப்பாட்டுகள் இருந்ததால் பெருசாக அந்த பாதிப்பு, உடல் ரீதியான பாதிப்புகள் இல்லை. ஆனால் எங்களோட குடும்பத்தை சுற்றி எல்லாமே நடந்ததை நாங்கள் பார்க்குறோம். நாங்கள் ஒரு கூட்டு குடும்பமாக தான் இருந்த நாங்கள். இப்போ அந்த போர், கடைசி போர் தொடங்குறதுக்கு முதல் 2006 அதுக்கு முதல் ஒரு சமாதான நேரம், அந்த விடுதலை புலிகளுக்கும் ஆமிக்கும் அரசாங்கத்துக்கும் இடையில ஒரு பேச்சுவார்த்தை நடந்தது, சமாதானம் நடந்தது, சமாதான பேச்சுவார்த்தை. அந்த நேரத்துல நாங்க எல்லா இடத்துக்கும் போகலாம், விடுதலை புலிகள் எங்கள இடத்துக்கும் வரலாம், அப்படி எல்லாமே போகலாம். அப்ப நிறைய உறவுகள், அது வரைக்குமே தூரமா இருந்த உறவுகள் எல்லாமே திருப்பி எல்லாம் வந்து அப்படியான இதுகள் எல்லாமே இருந்தது. அதுலதான் நான், எங்களோட அண்ணா விடுதலை புலியா இருந்தவர் திரும்பி வந்து அவர் நல்லா ஓகன் போடுவார், நல்ல ஒரு திறமசாலி. போர்ல கை கொஞ்சம் அடிபட்டு கொஞ்சம் பிரச்சனையா இருந்து அதையும் தாண்டி அவர் நல்ல ஒரு திறமசாலி. அப்ப அவருடைய எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணினான், அதெல்லாம் எனக்கு மறக்க முடியாது. அவர் நல்லா கதைப்பார், அவருடைய எல்லாம் அன்பா எல்லாம் இருந்த நேரங்கள். அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ், சில வேளையில எங்களுக்கு 14 வயசு தான் இருக்கும், ஆனா அவங்க இயக்கத்துல இருந்திருந்தாங்க. அத மாதிரி எங்களோட இன்னும் ஒரு சகோதரம், ஒன்றை விட்ட சகோதரம், அப்படி எல்லாமே அந்த சமாதான நேரத்துல எங்களோட உறவுல எல்லாம் இருந்தாங்க. திடீரென்று சண்டை தொடங்கிட்டுது, அவங்க திருப்பியும் போருக்கு போயிட்டாங்க. இங்க கொஞ்சம் பேர் இருந்தவங்க அந்த நேரத்துல யாரெல்லாம் அந்த விடுதலை புலிகள்ல இருந்தினமோ அவங்களை எல்லாத்தையும் தேடி தேடி ஷூட் பண்ணிடுவாங்க. ஒரு நாள்ல நாங்கள் பேப்பரை பார்த்தா ஒரு 5 பேர் எப்பயுமே செத்திருப்பாங்க. எங்களுக்கு தெரிஞ்ச ஆக்களே அப்படி இருக்கும். சில வேளை நாங்க ஸ்கூலுக்கு போய்கொண்டிருப்போம், அதுல ஒரு ஆள் சுட்டு போட்டு இருக்கும். அதை பார்த்துட்டு தான் நாங்க போவோம். ஒரு துணியால மூடி இருக்கும், ஒருத்தர் தூக்கவும் மாட்டாங்க பயத்துல. இது என் சொந்தக்காரர் கூட சொல்ல மாட்டாங்க, இது என் பிள்ளைகள் கூட சில நேரத்துல சொல்ல மாட்டாங்க. ஏனென்றா அதனால திருப்பி இருக்கிற பிள்ளைகளுக்கும் பாதிப்பு. செத்த வீடு நடக்கும், ஒரு 2-3 பேரான் இருப்பாங்க சில செத்த விட்டுட்ட வீடுகள்ல. ஏனென்றா எங்களோட சொந்தக்காரன் வீட்டை அவங்க போனா இவங்க சப்போர்ட் பண்ணினவங்க, அப்ப இவளுக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குது அப்படி என்று அவங்களையும் பிடிச்சு கொண்டு போயிடுவாங்க. அப்படி ஒரு எதிர்க்கக்கூடியவங்களை கொள்ளுவாங்களா இல்ல அப்படி என்று நான் அது அந்த டைம்ல போர்ல சில இதுகள், அதை பற்றி நாங்கள் இப்ப அரசியலுக்குள்ள நாங்க போக வேணாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது நாங்கள் பட்ட வேதனைகளோ இல்லாட்டிக்கு மனதுல இருக்கிற அந்த வடுக்களை பற்றி சொல்லணும்னா இதுதான் நடந்து கொண்டிருந்துச்சு. எதிர்ப்பு அதை பற்றி எல்லாமே இல்லை. எங்களோட அண்ணா பற்றி சொல்லணும்னா அவர் கடைசி போர்ல இருந்தார். இருக்கும்போது ஒரு 15 வருடங்கள் பிரிந்து அப்பாவும் அதுல சப்போர்ட் பண்ணிருந்தா. அப்பாவுக்கும் சுட்டவங்க. எங்களோட அக்கா அம்மாண்ட வயிற்றுல இருக்கும்போது சூடு விழுந்தது கையில. இப்பவும் அந்த தழும்பு அதுல இருக்கும். அப்ப உயிருக்கு ஆபத்து கண்டோன்னு எங்களோட அப்பம்மா, எங்களோட அம்மா எல்லாம் சேர்ந்து அவரை வெளிநாட்டுக்கு அனுப்பி இருந்தாங்க. எங்களோட அண்ணா பற்றி சொல்லணும்டா, அவரும் கடைசி போர்ல இருந்தார். வெளியில அனுப்பும் போது இங்க இருக்கவங்களுக்கு எதுவும் பாதிப்புகள் அப்படின்னா அது எப்படி? சில எங்கட குடும்பத்துக்கு ஒண்ணு நடக்கல, இப்படி வேற ஆக்களுக்கு நடந்திருந்த சந்தர்ப்பங்களும் இருக்குது. எங்களோட அண்ணா பற்றி நான் சொல்லி கொண்டிருந்தேன். அவரும் கடைசி போர்ல இருந்தவர், ஜெட்ல இருந்து
உங்களுக்கு தெரிந்த வாகனத்துல என்னது குண்டு போட்டு அவர் அதுல இறந்தவர். ஓகே. பொடிய கூட எடுக்கல, கன நாள் அதுல இருந்து அதுக்கு பிறகுதான் போய் எடுத்தது. ரெண்டா ஒருத்தரும் உதவி செய்யறதுக்கும் இல்ல. இங்க அது குடும்பம் எல்லாம் யாழ்ப்பாணத்துல இருந்தாங்க. இருந்தா எங்களால மனம் விட்டு அழ முடியாத ஒரு சிச்சுவேஷன். ஒரு இறந்தா நாங்க என்ன செய்வோம், பெருசா அழுது ஏதோ ஒன்று செய்வோம். இங்க அழைய முடியாது, ஒருத்தரும் அழ முடியல. ஏனென்றா பாதிப்பு திரும்ப தெரிஞ்சிடும். ஒரு இயக்கத்துல இருந்த ஒரு ஆள் இறந்தா ஓகே, அப்ப உங்களோட பிள்ளைகள் இருக்கும், அப்ப ஏதாவது சப்போர்ட் பண்ணுவாங்க. 18 வயசோ 16 வயசுக்கு மேல இருந்தா இவங்களும் அந்த கோபத்துல ஏதாவது பழி வண்ட ஏதாவது செய்வாங்கன்னு இரவு வந்து கடத்தி கொண்டு போயிடுவாங்க. அதனால உணர்வுகளை கூட வெளிப்படுத்த இல்லாத ஒரு சூழ்நிலை. அளவே இல்லை, ஒருத்தருக்கும் சொல்ல இயலாது, வேற யாருக்கும் சொல்ல இயலாது. அதோட அந்த டைம்ல தலையாட்டி என்ற ஒரு ஆள் இருப்பார். தலையாட்டி என்ற எல்லாம் கருப்பா தான் இருக்கும். ஆமி வந்து அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரையும் ஒரு கிரவுண்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. கிரவுண்டுக்கு கூட்டிட்டு கொண்டு போய் அவர் ஒரு வாகனத்துல நிற்பார். ஒரு ஆள் வந்தா அவர் தலையாட்டுவார். இப்படி ஆட்டினா ஓகே, அவர் சப்போர்ட் ஒன்றும் இல்லை, அவரை விட்டுருவாங்க. ஒருவேளை இப்படி தலையாட்டி, அதான் அதுக்கு பேர் தலையாட்டி, ரெண்டா ஆளை பிடிச்சிருவாங்க. வந்து பார்த்தா அவர் எங்கேயாவது இறந்து போயிருப்பார், இல்லாட்டி இது வரைக்குமே தொடர்பு இல்லாத ஒரு ஆளா தான் இருப்பார். இதுவரைக்கும் காணாமல் ஆக்கப்பட்ட எத்தனையோ 1000 பேர் இருக்கிறாங்க. இப்ப கூட நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க. அவங்களோட குடும்பம் அவர் உயிரோட தான் இருக்கிறார், இந்த அப்பா உயிரோட இருக்கிறார், கணவன் உயிரோட இருக்கிறார். ஆனா தெரியும் அவங்க எல்லாம் இறந்துட்டாங்கன்னு தெரியும். ஆனா மனசு ஏற்றுக்கொள்ளாத சூழ்நிலை நிலைதான். எங்கட அக்கா, இன்னும் ஒரு அக்கா, அவங்க இயக்கத்தை விட்டுட்டு வந்து பார்மசியில வேலை செஞ்சு கொண்டு இருந்தாங்க. வந்து இந்த பொருள் வேணும்னு கேட்டாங்க. அவங்க திரும்பி அந்த மருந்தை எடுக்கும் போது தலையில ஷூட் பண்ணி அப்படியோ சிதறி இறந்தாங்க. அவங்களோட செத்த விட்டு கூட எங்களோட அம்மா அவங்கள கூட்டிட்டு போயில. ஏனென்றா எங்களுக்கு பிரச்சனை, அவ்வளவு அந்நியுன்னியமா அங்க இருந்தனாங்க. ஆனா அவங்களோட இறந்த வீட்டுக்கு கூட எங்களால போக இயலாத நிலை. இப்படியான பாதிப்புகள் மன ரீதியா இரவு நான் முதலே சொல்லியிருப்பேன், இரவு வந்தாலே பயம்தான். என்னண்டு இந்த விடிஞ்சாதான் தெரியும். என்னடா அக்காக்களை கூட்டிட்டு போவாங்களா, இல்லாட்டி என்ன நடக்க போகுது என்று தெரியாத ஒரு சூழ்நிலை எப்பயுமே இருக்கும். இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தா கூட ஒவ்வொரு நாளுமே வந்து விழிச்சாதான் எங்களுக்கு வந்து அந்த நாள் இருக்கு அப்படின்றதே வந்து ஒரு தெளிவு இல்லாத ஒரு சூழ்நிலையில தான் ஒவ்வொரு நாளையுமே கடத்திட்டு வரீங்க. இவ்வளவு பிரச்சனை இருந்தா கூட இதுல வெளிவந்துட்டு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு வந்து உறுதுணையா கொண்டு போயிருப்பீங்க. அந்த மாதிரி சூழ்நிலைகள் எப்படி வெளியே வந்தீங்க? இந்த மக்கள் எல்லாரையும் தான் சொல்றேன், இத இப்படி அந்த அம்மாக்கள் ஃபீலிங்ஸை நாங்க பார்க்கலாம். இல்லாட்டிக்கு கணவனை இழந்த எத்தனையோ 90,000 கிட்ட விதவைகள் அங்க ஒரு சின்ன வயசுலயே ஒரு 18-19 வயசுலயே விதவையாகி போய் இருக்கிற அந்த போர் முடிஞ்சா பிறகு அவ்வளவு பாதிப்பு. ஆனா அவங்களோட பிள்ளைகள் எல்லாம் இன்றைக்கு நல்ல நிலையில இருக்கணும். என்னதான் கஷ்டங்கள் துன்பங்கள் அவங்க எதிர்நோக்கினாலும் இல்ல, அடுத்த ஜெனரேஷனுக்காக அவங்க தங்களோட வழிகளை பொறுத்திருக்கிறாங்க. சில நேரத்துல மன்னிச்சிருக்கிறாங்க, மறந்துருக்கிறாங்க. இது பெரிய நிறைய வருஷம் இல்லை, ஒரு 16 வருஷம் தான் போர் முடிஞ்சு. ஆனா மன்னிச்சு மறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இப்ப ஒரு நல்ல நிலையில வந்து விட்டுருக்காங்க. நிறைய பேர் அதுல இருந்து வெளியில உடல் ரீதியா எத்தனையோ பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும், மன ரீதியாவும் பாதிக்கப்பட்டிருக்கணும். இனி அதையே நாங்கள் பிடிச்சு கொண்டிருந்தா அடுத்த ஜெனரேஷனுக்கோ பிள்ளைகளுக்கோ போக முடியாது. திருப்பி எங்களுக்கு போராட்டம் என்றா எங்களோட பிள்ளைகளையும் இழக்கத்தான் வேணும், அவங்களோட பிள்ளைகளையும் ஒன்றுமே இல்லாமத்தான் இருக்கணும். சில நேரங்கள்ல கல்வி மூலம் இல்லாட்டிக்கு நல்ல வாழ்க்கை மூலம் நாங்க அடுத்த இதுக்கு எடுத்துட்டு போறீங்க. சிறப்பு ஃபாதர். நீங்க என்னதான் பிரச்சனைகளை சந்திச்சாலுமே அதுல இருந்து ஒரு கல்வி மூலமாகவோ இல்லை அடுத்தடுத்து மன்னிக்கணும், நீங்க இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்க்கு அப்புறம் ஒரு சிலர் வந்து மன்னிச்சு அடுத்ததுக்கு நாங்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து வந்திருக்காங்க. அப்படிங்கும்போது கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பிரச்சனைகளை சந்திச்சாலும் அதுக்கு நம்ம முன்னாடி இருந்து பேசிட்டு இருந்த மாதிரி தான், வழி இருந்தாலும் வழி இருக்கு அப்படின்ற ஒரு சிந்தனையோட வந்து நீங்க பேசியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. நன்றி. அன்பு நேயர்களே, இலங்கை மக்கள் வந்து போர்னால எவ்வளவு பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க, அதுல இருந்து எப்படி மீண்டு வராங்க அப்படின்றத அருட்தந்தை வாயில நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கிட்டோம். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.